ஷீரடியில் மொஹிதீன் தம்போலி என்னும் பெயருடைய ஒரு மல்யுத்த சண்டைக்காரன் இருந்தான். பாபாவுக்கும் அவனுக்கும் சில விஷயங்களில் உடன்பாடு ஏற்படவில்லை. இருவரும் மல்யுத்தம் செய்ய தொடங்கினர். இதில் பாபா தோற்கடிக்கப்பட்டார். அதிலிருந்து பாபா தம்முடைய உடையையும் வாழ்க்கை முறையையும் மாற்றியமைத்து கொண்டார். மேலாடையாக கப்பினி அணிந்தார். லங்கோடு அதாவது இடுப்பு பட்டை அணிந்து தன் தலையை ஓர் துண்டு துணியால் மூடினார். தம்முடைய ஆசனத்திற்கு ஒரு சாக்கு துணியையும் படுக்கைக்கு ஒரு சாக்கு துணியையுமே உபயோகித்தார். கிழிந்த கசங்கிய கந்தல் உடைகளை அணிவதிலேயே திருப்தி அடைந்தார். அவர் எப்போதும் ஏழ்மை அரசுரிமையை விட நன்று, இறைமையை விட மிக மிக நன்று, கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பராவார் என்று கூறிக்கொண்டிருந்தார். கங்காகீரும் மல்யுத்தம் செய்வதில் மிக்க விருப்பமுள்ளவர். அவர் ஒரு முறை மல்யுத்தம் செய்யும்போது ஒரு ஆசையற்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது. அப்போது ஓர் குரல் அவரிடம் அவரது உடம்பை துறந்து கடவுளுடன் நிரந்தரமாக ஈடுபடும்படி கூறுவது கேட்டது. எனவே அவரும் சம்சாரத்தை துறந்து கடவுளை நோக்கி திரும்பினார். புன்தாம்பேக்கு அருகிலுள்ள ஒரு ஆற்றின் கரையில் ஒரு மடத்தை ஸ்தாபித்தார். சாய்பாபா மக்களுடன் கலந்து பேசுவதில்லை. அவரை யாராவது கேள்வி கேட்டபோது மட்டுமே அதற்கு பதில் கூறினார். பகற்பொழுதில் எப்போதும் வேப்ப மரத்தின் அடியிலேயே உட்கார்ந்திருந்தார். சில சமயங்களில் கிராம எல்லையில் வாய்க்காலுக்கு அருகில் உள்ள ஓர் ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார். மாலை நேரங்களில் அவர் குறிக்கோளின்றி நடப்பது வழக்கம். சில நேரங்களில் நீம்காவன் போவார். அங்கு திரையம்பக் டேங்க்லேயின் வீட்டிற்கு போவார். பாபா அவரை விரும்பினார். அவரின் தம்பியான நானா சாஹிப்புக்கு 2வது திருமணம் செய்தும் குழந்தைகள் ஏதுமில்லை. பாபா சாஹிப் நானா சாஹிப்பை பாபாவின் தரிசனத்திற்காக அனுப்பினார். சில காலத்திற்கு பிறகு பாபாவின் அருளால் நானா சாஹிப் ஒரு புதல்வனை பெற்றார். அதிலிருந்து சாய்பாபாவை பார்க்க மக்கள் கூட்டமாக திரண்டு வந்தனர். அவருடைய புகழ் பரவி அகமத் நகரை ஈட்டியது. அதிலிருந்து நானா சாஹிப் சாந்தோர்கரும் கேசவ சிதம்பரம் மற்றும் பலரும் ஷீரடிக்கு வரத் தொடங்கினர். பாபா பகற்பொழுதில் தமது அடியவர்களால் சூழப்பட்டிருந்தார். இரவில் உதிர்ந்து கொட்டும் ஒரு பழைய மசூதியில் படுத்தார். பாபாவிடம் இந்த நேரத்தில் ஹூக்கா புகையிலை, ஒரு டம்ளர் அதாவது தகர டப்பா, நீண்ட கப்பினி, தலையை சுற்றி ஒரு துண்டு துணி, குச்சி முதலிய சிறு சிறு உடைமைகள் இருந்தன. இவைகளை எல்லாம் பாபா எப்போதும் வைத்திருந்தார். தலையில் உள்ள அச்சிறு துணி நன்கு முறுக்கப்பட்ட முடியைப் போல் இடது காதிலிருந்து முதுகில் தொங்கியது. இது பல வாரங்களாக துவைக்கப்படாதது. அவர் எவ்வித பூட்ஸோ காலணியோ அணியவில்லை. நாட்களின் பெரும் பகுதிக்கு ஒரு சாக்கு துணியே அவரின் ஆசனம். ஒரு கௌபீனத்தை அவர் அணிந்திருந்தார். குளிரை விரட்ட எப்போதும் துணியின் முன்னால் இடது கையை மரக்கட்டையின் பிடியின் மீது வைத்தவாறு தெற்கு நோக்கி அமர்ந்திருந்தார். அந்த துணியில் அகங்காரம், ஆசைகள், எல்லாவித எண்ணங்கள் ஆகியவற்றை காணிக்கையாக போட்டார். எப்போதும் அல்லாஹ் மாலிக் என்று கூறினார். எல்லா பக்தர்களும் வந்து அவரை தரிசித்ததும் அவர் அமர்ந்திருந்ததுமான மசூதியானது 2 அறைகளின் அளவே இருக்கும். 1912க்கு பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. பழைய மசூதி பழுது பார்க்கப்பட்டு ஒரு தாழ்வாரம் எழுப்பப்பட்டது. இம்மசூதிக்கு பாபா தங்குவதற்கு முன் தகியா என்ற இடத்தில் வசித்து வந்தார். அங்கேதான் பாபா கால்களில் சலங்கை கட்டி அழகாக நடனம் செய்து கொண்டு அன்புடன் பாடினார். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.